பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட குழந்தைகளின் அழுகை சத்தம். நடு வீட்டில் தலை சிதைந்து உயிரிழந்து கிடந்த தாய். கிரைண்டர் குழவியால் மனைவியை அடித்தே கொன்ற கொடூரம். மனைவியை துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? இரவு நேரம் அம்மா அம்மான்னு கத்துற சத்தம் கேட்டிருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பதறி அடிச்சுட்டு போய் பார்த்திருக்காங்க. அங்க அகிலாங்கிற இளம்பெண் தலை சிதஞ்சபடி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே அவங்களோட 2 பசங்களும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அகிலாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம்தான் இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கு. தஞ்சாவூர் திருவிடை மருதூர்ல உள்ள புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இவருக்கும் 28 வயசான அகிலாவுக்கும் கடந்த 2015 கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 7 வயசுல தீபிகாங்கிற மகளும் 2 வயசுல ஆதித்யாங்கிற மகனும் இருக்காங்க. மது பழக்கத்திற்கு அடிமையான அன்பரசன் தினமும் நைட்டு மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார். அது மட்டுமில்ல, தலைக்கேறின மது போதையில மனைவியை போட்டு அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறதுன்னு அட்டாவடி பண்ணிட்டு இருந்திருக்கார். அன்பரசனோட குடிப்பழக்கத்தினாலேயே அவங்க வீட்டுல சந்தோஷங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிருக்கு. அன்பரசன் என்னதான் போதையில அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் அகிலா தன்னோட கணவரோட கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா நாளாக அவரோட அடாவடித்தனம் எல்லை மீறி போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அன்பரசன் வழக்கம் போல மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவி அகிலா கிட்ட தகராறு பண்ணி இருக்கார். தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்மளை பத்தி யோசிக்கிறனா கூட பரவாயில்ல, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பத்தி ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியான்னு அகிலா அன்பரசன் கிட்ட கோபமா கேட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்டயே குரலை உசத்தி பேசுறியான்னு கேட்டு மனைவிய சர்றமாரியா அடிச்சிருக்கார். அதுக்கப்புறமும் 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக இருக்கு. ஒரு கட்டத்துல கடும் ஆத்திரமடைஞ்ச அன்பரசன் மது போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம வீட்டுல இருந்த கிரைண்டர் குழவியை எடுத்துட்டு வந்து மனைவி அகிலாவோட தலை மேலேயே தூக்கி போட்டு இருக்கார். அதுல அகிலா தலை சிதஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குழந்தைங்க 2 பேரும் அம்மா அம்மான்னு காதறி அழுது இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது நைட்டு 11 மணிக்கு. குழந்தைகளோட அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து பார்த்தப்பதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. அடுத்து மனைவியை கொலை செஞ்ச அன்பரசன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தாய் உயிரிழந்துட்டாங்க, தந்தை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கடைசியா அந்த பெண் குழந்தைகள் 2 பேரும் தான் பெற்றோர் இல்லாம தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்பரசனோட மது பழக்கம் தான். அன்பரசன் மனைவியை கொல்லணும்னு நினைச்சு கொல்லலைன்னும் போதையில தெரியாம பண்ணிட்டேன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றது 100% உண்மைதான். மது பழக்கத்தால குடும்பமே சின்னாபின்னம் ஆகிருங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு.